நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுன்ற லாங்குவேஜ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து வெப் ப்ரௌசர்ஸில் யூஸ் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் வந்து எந்த வெப்சைட்ஸ் விசிட் பண்ணாலும் அவங்க ப்ரௌசரில் வந்து அந்த யூஐயை ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லாமே நான் ஆப்ஜெக்ட்னு சொன்னது பிகினர்ஸ்க்கு மேபி புரியாமல் இருக்கலாம். ஸோ மேபி நான் வரப்போகிற ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் அதை வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து எப்படி எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பு, லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்குறவங்க எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணணும்னா நம்ம எய்தர் கான்ஸ்ட் கீவேர்டு இல்லைனா லெட் கீவேர்டு இல்லைனா வேர் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் கீவேர்டு தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஃபார் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கோ இல்லைனா பிகாஸ் கான்ஸ்ட் கீவேர்டு என்ன பண்ணுன்னா அது வந்து இம்யூட்டபுளாக வச்சுக்கும் உங்களோட ஆப்ஜெக்டை. இம்யூட்டபுள் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து கான்ஸ்ட் கீவேர்டு வச்சு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு வந்து திரும்ப இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து த்ரூ அவுட் த டெவலப்மெண்ட் வந்து கேரி ஓவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கான்ஸ்ட் கீவேர்டு வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஓபிஜே ஒன்னுன்ட்டு அந்த வேரியபிளுக்கு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு நம்ம கர்லி பிரேசஸ் போட்டுட்டு கர்லி பிரேசஸ் வச்சு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நம்ம இதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம console.log ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேம் போட்டால் தென் இதை சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நோட் ரன் டைம் வச்சு ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்திருக்க ரிசல்ட் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணோமோ அந்த ரிசல்ட் தான் அவுட்புட்டாக வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு தமிழ்ன்ட்டு ஒரு நேம் வச்சுப்போமே. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஒன் அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒன் டாட் சப்போஸ் செகண்டாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒன் டாட் லாஸ்ட் நேம் அப்படின்னு போட்டோன்னா ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து கீக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து இந்த ஆப்ஜெக்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் உங்களுக்கு வர அவுட்புட்டில் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே இந்த ஆப்ஜெக்டில் ஆட் ஆகிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டுமே வந்து இந்த ஆப்ஜெக்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் ஆடிங் ப்ராப்பர்ட்டிஸ் டு த ஆப்ஜெக்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஆட் பண்ணாமல் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறப்பே என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஆப்ஜெக்டில் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும் போதே எந்தெந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்டில். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம நேம்னு ஆட் பண்ணுறோம், தமிழ் கீக்குன்னு வச்சுக்கிறோம் வேல்யூ. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மிடில் நேம்னு ஆட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங்னு அதில் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த ரெண்டு வேல்யூஸுமே வந்து அந்த ஆப்ஜெக்டில் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணும்போதே அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வே ஆஃப் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட்.